ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து போரை தொடங்கியுள்ளனர். இதற்கு பதிலடியாக மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்காவின் பாதுகாப்பு படைகளின் முகாம்கள் இஸ்ரேல் மீது ஈரான் தொடர் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் மத்திய கிழக்கு பிராந்தியமே பற்றி எரிகிறது. இந்த நிலையில்தான் ஈரான் மீது போரை தொடங்க அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு சவுதி அரேபியா தான் ஒரு காரணம் என ஒரு திடுக்கிட வைக்கும் தகவல் வெளியாகியிருக்கிறது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தீவிரமாக போர் புரிந்து வருகின்றன. ஈரான் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டுள்ளார். மேலும் தொடர்ந்து போர் தீவிரமாக நடந்து வருகிறது. ஈரானும் பதிலடி தாக்குதலை நடத்தி வருகிறது. இஸ்ரேல் மட்டுமின்றி மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்காவின் இராணுவ தளம், கடற்படை தளம், விமான தளம் இருக்கும் நாடுகளை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. அதன்படி சவுதி அரேபியா, பஹ்ரைன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், கத்தார், ஓமன் உள்பட பல நாடுகள் மீதும் ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன்கள் மூலமாக அட்டாக் நடத்தி இருக்கிறது. குறிப்பாக சவுதி அரேபியா அரசுக்கு சொந்தமான ஆரம்கோ கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனத்தின் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அமெரிக்கர்களுடன் இணைந்து தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் தற்போது முழுமையாக சவுதி அரசின் வசமாகி உள்ளது. உலகின் ஒட்டுமொத்த கச்சா எண்ணெய் தேவையில் 10ல் ஒரு பகுதியை அராம்கோ தான் பூர்த்தி செய்கிறது. சவுதி நாட்டின் மொத்த வருமானத்தில் பெரும் பகுதி இந்த ஒரு நிறுவனத்தை சார்ந்துதான் இருக்கிறது. இது சவுதி அரேபியாவுக்கு பெரிய ஷாக்கை கொடுத்திருக்கிறது. இதனால் சவுதி அரேபியா ஈரானை கடுமையாக கண்டித்துள்ளது. இதனால் மத்திய கிழக்கு பிராந்தியமே போர்க்களமாக மாறியுள்ளது. இந்த நிலையில்தான் தற்போது திடுக்கிட வைக்கும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது சவுதி அரேபியா கொடுத்த அழுத்தத்தால் தான் ஈரான் மீது அமெரிக்கா போர் தொடுத்துள்ளதாக முக்கிய செய்தி வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக அமெரிக்காவின் வாஷிங்டன் போஸ்ட் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறது. அதில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், ஈரான் மீது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பெரிய அளவிலான இராணுவ தாக்குதலை நடத்துவதற்கு சவுதி அரேபியா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் கொடுத்த அழுத்தமே முக்கிய காரணமாகும். சவுதி அரேபியா இந்த விஷயத்தில் இரட்டை நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. ஈரானை தாக்க தங்களின் வான்வெளி பரப்பை பயன்படுத்த அமெரிக்காவுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம் என்று சவுதி அரேபியா கடந்த மாதமே அறிவித்திருந்தது. இதன் மூலம் ஈரானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருப்பதாக சவுதி அரேபியா காட்டிக்கொண்டது. ஆனால் சவுதி அரேபியா இரட்டை வேடம் போட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் காலித் பின் சல்மான் கடந்த ஜனவரி மாதம் வாஷிங்டனில் அமெரிக்க அதிகாரிகளை சந்தித்தார். அப்போது ஈரான் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்தால் எதிர்காலத்தில் ஏற்படும் ஆபத்தான விளைவுகள் பற்றி எடுத்துரைத்திருந்தார். அதன் பிறகு சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் கடந்த ஒரு மாதமாக அதிபர் டிரம்பை பலமுறை ரகசியமாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது ஈரான் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறாராம். மேலும் ஈரானால் சவுதி அரேபியாவுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை அவர் எடுத்துரைத்துள்ளார். அதேபோல இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் டொனால்டு டிரம்புக்கு அழுத்தம் கொடுத்தார். ஈரான், சவுதி அரேபியா, இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ளன. இதில் சவுதி அரேபியா, இஸ்ரேல் ஆகியவை அமெரிக்காவின் நெருங்கிய நட்பு நாடுகள். ஆனால் ஈரான் அப்படி இல்லை. இந்த நிலையில்தான் ஈரானால் தங்களின் நாடுகளுக்கு அச்சுறுத்தல் உள்ளதாகவும் உடனடியாக போரை தொடங்க வேண்டும் என்றும் சவுதி அரேபியா, இஸ்ரேல் ஆகியவை டிரம்புக்கு அழுத்தம் கொடுத்துள்ளன. இதனால் நட்பு நாடுகளுக்காக டொனால்டு டிரம்ப் இந்த போரை தொடங்கியுள்ளார். ஈரான் மீது இராணுவ நடவடிக்கையை தொடங்குவதில் டிரம்ப் இறுதி முடிவு எடுக்காமல் இருந்தார். அமெரிக்க உளவுத்துறையின்படி அடுத்த 10 ஆண்டுகளுக்கு ஈரானால் அமெரிக்காவுக்கு எந்தவித நேரடி அச்சுறுத்தலும் இல்லை என்று கூறப்பட்டதால் டிரம்ப் போர் நடவடிக்கையை கிடப்பில் போட்டிருந்தார். ஆனால் சவுதி அரேபியா, இஸ்ரேல் நாடுகள் கொடுத்த அழுத்தம் காரணமாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்ற பெயரில் இஸ்ரேலுடன் சேர்ந்து ஈரான் மீது போர் தொடுத்துள்ளதாக அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. மேலும் ஈரான் மீது போர் தொடங்க சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் அழுத்தம் கொடுத்ததன் பின்னணியில் 2 நாடுகளிடையே நிலவக்கூடிய பிரச்சினைகள் தான் முக்கிய காரணமாகும். ஈரான் ஷியா இஸ்லாமியர்கள் கொண்ட நாடாகவும் சவுதி அரேபியா சன்னி இஸ்லாமிய நாடாகவும் உள்ளது. இதனால் 2 நாடுகளிடையே மத ரீதியான பிளவு உள்ளது. அதேபோல மத்திய கிழக்கில் ஆதிக்கம் செலுத்தவும் அண்டை நாடுகளின் அரசியலில் செல்வாக்கு செலுத்தவும் இந்த நாடுகள் போட்டியிடுகின்றன. அதேபோல பிராக்சி போர்களில் இந்த நாடுகள் எதிரெதிர் துருவங்களாக உள்ளன. ஏமனில் அரசுக்கு ஆதரவாக சவுதி அரேபியா உள்ள நிலையில்
அங்குள்ள கிளர்ச்சியாளர்களான ஹவுதிகளுக்கு ஆதரவாக ஈரான் உள்ளது. அதேபோல சிரியாவில் எதிரெதிர் துருவங்களாக 2 நாடுகளும் உள்ளன. அதேபோல ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதை அமெரிக்கா, இஸ்ரேல் போல சவுதி அரேபியாவும் கூட எதிர்த்து வருகிறது. கச்சா எண்ணெய் விற்பனையில் 2 நாடுகளிடையே போட்டி நிலவுகிறது. இதனால் ஈரான், சவுதி அரேபியா இடையே நீண்ட காலமாக மோதல் உள்ளது. இதனால்தான் ஈரான் மீது போர் தொடுக்க சவுதி அரேபியா டொனால்ட் ட்ரம்புக்கு அழுத்தம் கொடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. Subscribe to One India and never miss an update.